காசிநாத பாரதி சார், தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறது அதிமுக நெருக்கடி ஏற்படுத்தாதா? ஆடு நடைகிறது என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல ஆடு நனைஞ்சிட்டு போட்டோம். முதலாவதாக அந்த சின்னம்மா அவர்கள் கருணாநிதி மாரி முதலமைச்சரா இல்லையே, கட்சியை அப்படியே ப்ராப்பர்ட்டி மாரி கொடுத்துட்டு போகலையே. ஜனநாயக இயக்கம் சண்டை நடக்க தான் செய்யும். அதை விடுங்க. முதல்ல அதாவது சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற போது ஆட்சி எடப்பாடியாரிடம், கட்சி டிடிவியிடமும் ஒப்படைக்கப்பட்டது. சரி, இங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியாமல் தோற்று போனவர் டிடிவி தினகரன். ஏன்னா 2 பேருக்கும் சம வாய்ப்பு. கட்சிங்கிறது இதை விட மேலன்னு வச்சுங்க, ஒரு 5% அதிகம். அதில் தோற்று போனவர் அவர். ஏற்கனவே அம்மா மறைவு வரை 10 ஆண்டுகள், 2011 2021 அம்மா அந்த இது வரைக்குமே 10 ஆண்டுகள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். தன்னிடம் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தால் இந்த தலைமை பொறுப்புக்கு கூட அவர் வந்திருக்க முடியும். சர்வைவல் இஸ் தி ஃபிட்டஸ்ட்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கு வந்து எடப்பாடியார் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வந்து அவர் இன்னைக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு பொண்டாட்டி என்ன பண்ணான்னு இன்னைக்கு ஐயா அப்பாஸ் அவர் ராஜகம்பீரன் அவர்கள் சொல்லுகின்றார். அவரை எல்லாம் என்ன பண்ண முடியும்? அவர் வேற கட்சி வச்சிருக்காருங்க. அவர் இந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு இது கிடையாது. அடுத்ததாக ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை, ஓபிஎஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்கின்ற அடிநாதத்தை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டன் கூட திமுக காரன் வீட்டை திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் அந்த திமுக எதிர்ப்புங்கிற அடிநாதத்தை அவர் இழந்து விட்டார். அதனால அவர் தலைமை பொறுப்பை இழந்திருக்கிறது தான் காரணம். குறிப்பாக நீங்க பிறகு பேசுங்க, நீங்க ஸ்டாலினை பார்த்துட்டு வந்து நல்லாட்சி நடத்துறாருன்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக கூடி ஓபிஎஸ் நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஓபிஎஸ் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். ஒருங்கிணைப்பாளர்னா தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவர் பின்னால எத்தனை பேர் வந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க? 5 பேர் வந்தாங்க. 3 சட்டமன்ற உறுப்பினர். புரட்சி தலைவர் காலத்துல ஒரே ஆளு தான் சார் வந்தாங்க. அதுல குறிப்பிட்ட புரட்சி தலைவருக்கு முன்னாடி திமுக வந்து வெளியில வரும்போது ஒரே ஆளு தான் வந்தாங்க. ராமதாஸ் தேர்தல் முடிவு எப்படி பாக்குறீங்க? அதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்ற விஷயம் எல்லாம் அந்த 2588 பேர்ல நீங்க சொல்றீங்களே தென் மாவட்டத்துல பாதிக்கும், தென் மாவட்டத்துல பாதிக்கும்னு, அதுல 1300 லட்சம் பேர் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்ல ஒரு நாதி கூட பின்னால வரல. அப்ப தலைமை பொறுப்பு என்னங்கிறது பொதுக்குழு முடிவு பண்ணாங்க, மாற்று கருத்து கிடையாது. தொண்டர்கள் முடிவு பண்ணாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா ராமநாதபுரம் தொகுதியில திமுக ஓபிஎஸ் பிறகுதான் அதிமுக கேக்குற क्वेश्चन வந்து லாஜிக்கலா இல்லங்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. 6 கோடி மக்கள் முடிவு பண்ணாங்களான்னு கேட்டா எவ்வளவு தவறான கேள்வி. தவறான கேள்வி. அது விடுங்க. இந்த நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிறேன். ஒரு பொதுக்குழு உறுப்பினர்ங்கிறவர் யாரோ சதி தனி நபர் கிடையாது. அங்க இருக்கிற 50,000 மக்களை ரெப்ரசன்ட் 50,000 கட்சி தொண்டர்களை ரெப்ரசன்ட் பண்றவன் தான் பொதுக்குழு உறுப்பினர். அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவன் யாரும் பொதுக்குழு உறுப்பினர் வர முடியாது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்ல ஒரு நபர் கூட ஓபிஎஸ் பின்னால போகல. ஈவன் உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களே உங்க பின்னால வரலன்னா உங்களுக்கான திறமையும் உங்களுக்கான தகுதியையும் அவங்க நிர்ணயிச்சுட்டாங்க. இவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் விட்டு உங்களுடைய பிரதான நோக்கம் உண்மையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்களாக நீங்கள் இருந்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதெல்லாம் விடுங்க. அம்மாவோட தொண்டர்களை விடுங்க, புரட்சி தலைவருடைய தொண்டர்களை விடுங்க. இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடக்குது. 8 வயசுல இருந்து 80 வயசு பெண்கள் வரை இன்றைக்கு உழவ முடியாத சூழ்நிலை. கற்பழிப்பு வழக்குகள், காவலர்கள் கற்பழிப்பு செய்யறாங்க. காவலர்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு கேள்வி தன்னுடைய தாயாரின் முன்னிலையை கற்பழிக்கிற அளவிற்கு இந்த அரசு கட்சியை விடுங்க. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டிய
கட்டாயம் இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? அடுத்து நீங்க கேட்டீங்க டிடிவி தினகரன் 20 தொகுதியை பாதிச்சாருன்னு. எப்ப? 21ல. இன்னைக்கு அதுல இருந்து 90% பேர் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. சென்ற மாதம் நாகப்பட்டினத்தில் இணைந்த அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மஞ்சுளா சந்திரமோகன் உட்பட இது அங்க வந்து எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு, அங்க யாரும் கிடையாது. வேணா தனியா நிக்க சொல்லுங்க என்ன. அதனால வந்து நீங்க அதாவது ஏதோ ஒரு ஏடிஎம்கே ஸ்பில்டப்ல இருக்கிற மாதிரியும் ஒரு தோல்வியை நோக்கி போகுதுங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டா ஒண்ணு சொல்றீங்க. நான் சொல்ல விரும்புவது 180 சட்டமன்ற தொகுதியில் அவர் சந்திச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பகுதியை பார்த்திருக்காரு. ஒவ்வொரு பகுதியிலும் 10,000 to 15,000 மக்களை சந்திச்சிருக்கிறாரு. ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்களை வந்து மக்கள் அவரை பார்க்க வர்றாங்க. அவரை பார்க்க வருகின்றவர்கள் வாக்களிக்காமல் இருப்பார்களா? கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆகின்ற அளவிற்கு அவர் வந்து விட்டார். இதை பொறுக்க முடியாமல் இன்றைக்கு இந்த இமாலய ஊழல் இன்றைக்கு வந்து நகர்ப்புற நிர்வாகத்துறையில முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைல வந்த அந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக திமுகவினுடைய பி டீமாக செயல்படுவதற்கு அதுல செங்கோட்டையன் விழுந்து விட்டாருங்கிறதா எங்களுடைய வருத்தம். செங்கோட்டையன் அவர்கள் விரித்த வலையில அவர்